2 பெண் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வரும் பெண்ணின் வீட்டில் நுழைந்து கணவனின் நண்பர்கள் அராஜகம் செய்வதாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் கைக்குழந்தையுடன் பெண் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். பூவிருந்தவள்ளி அடுத்த காட்டுப்பாக்கம் ஸ்டாலின் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாரதி. இவருக்கும் வினோத் என்பவருடன் திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். மது பழக்கத்துக்கு அடிமையான வினோத் தொடர்ந்து மனைவி பாரதி அடித்து துன்புறுத்தி வந்ததால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. இந்நிலையில் கணவன் வினோத்தின் நண்பர்களான விக்கி என்பவர் 6 பேர் தனது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டை சேதப்படுத்தியதோடு தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அதில் கடந்த 7ஆம் தேதி நான் வீட்டில் இல்லாத போது தனது வீட்டை உடைப்பதாக அக்கம் பக்கத்தில் கூறியதன் அடிப்படையில் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தனது கணவரின் நண்பர் விக்கி உட்பட 6க்கும் மேற்பட்டோர் தனது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டை சேதப்படுத்தியதோடு அதனை கேட்க சென்ற தன்னையும் தாக்கி தகாத வார்த்தையால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறியுள்ளார். மேலும் அவர்கள் தாக்கியதில் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பாரதி பின்னர் பூவிருந்தவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகும். அந்த புகாரின் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் தற்போது காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் தனது கணவர் மற்றும் அவரது நண்பர்களால் தனக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்றும் உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மேலும் தனது 2 பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு தான் சிரமப்பட்டு வரும் நிலையில் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைக்கு அடிமையான தனது கணவர் மற்றும் அவருடைய நண்பர்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்ததாக தெரிவித்தார். மணி என் பேர் பாரதி சார். நான் ஸ்டாலின் நகர் 9வது தெருவில் வசித்து வந்திருக்கேன் சார். 2 பெண் குழந்தை சார். எங்கள் மாமியார் எனக்கு அப்பயே 2023 என் வீட்டு என் பேரில் எழுதி கொடுத்துட்டாங்க சார். எழுதி கொடுத்து நான் முடிச்சு 2025 லாஸ்ட்டு முடிச்சுட்டேன் சார். அம்மா வீட்டுக்கு போகணுன்ட்டு போயிருந்தேன் சார். எங்கள் வீடு என் ஃப்ரெண்டு மூலிமா கால் வந்து சார், இது மாதிரி வீட்டை உடச்சி சூறாடுறான்னு சொன்னதுனால நான் பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டேன் சார். 2:30க்கெலாம் வந்து ரீச் ஆனேன் சார். யாருன்னு பார்த்து வீட்டு உள்ள பொருள் எல்லாமே நாசம் பண்ணிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கும்போது விக்கின்றவன் என் வீட்டை ஏது பண்ண கேட்டதுக்கு தகாத வார்த்தை பச்சை பேசுறான் சார். அதை கேட்டதுக்கு என் வீட்டுக்காரன் கஞ்சா குடிக்கிறான், அவன் கூட வச்சுக்கிட்டு சார். இரும்பு கம்பி நடலை இங்க தலையில அடிச்சுட்டான் சார். அவனை விக்கியோட ஃப்ரெண்டே கையை கிடிச்சிட்டான் சார். அது என் வீட்டுக்கிட்ட கேட்டேன். இது மாதிரி யாரும் வந்து ஆபாச வார்த்தையில பேசுறான், இது கேட்க மாட்டேன், அவனுக்கு அப்படிதான் பண்ணுவானுங்க. என் சொத்தை அதுக்காக அது மாதிரி பண்றாங்க சார். 2 பொண்ணுங்க வச்சிருக்கேன் சார். அடிச்சுட்டு பச்சையா பேசி கீழே இட்டுன்னு வந்து அவ்வளோ பார்த்து பக்கத்துல யாரும் வரல சார். வந்து காப்பாத்துல எல்லாரும் இது கொலை பண்ணுவேன் மிரட்டினாங்க சார். அது மயங்கி உயிருக்கு தப்பிச்சுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் சார், பூந்தமல்லி ஸ்டேஷனுக்கு சார். மகளிரில் ரிப்போர்ட் பண்ணும்போது மயங்கி கீழே வந்துட்டு பூந்தமல்லி ஹாஸ்பிட்டலில் ஜிஎஸ்ல வச்சுருந்தாங்க சார். மறுநாள் 8ஆம் தேதி கேஸ் கொடுத்தேன் சார். நான் கேஸ் கொடுத்தது நான் இப்போ பூந்தமல்லி பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன் தான் சார் கொடுத்தேன் சார். அவங்கள்ட்ட இன்னும் விசாரிக்கல சார். வந்தங்க சார், விக்கி சார், விக்கியோட ஃப்ரெண்டுங்க தான் சார். சார் அவங்க விசாரிக்க சொல்லியிருக்காங்க சார் பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சார். குணசேகர சாருக்கு தான் சார் கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் பண்ணேன் சார். அவர் சப்மிட் சார் ஆனந்தமூர்த்தி கிட்ட கொடுத்தேன் சார். நான் பண்ணுறேன் டிலே பண்ணேன் சார். நான் 2 பொம்பளை பதில் வச்சிருக்கேன் சார். என் வீட்டுக்காரர் சரியில்லை, கஞ்சா குடிப்பான். விக்கின்றவன் அவன் கூடயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறான் சார். என் பிள்ளைங்களோட எதிர்காலம் சார். பிள்ளைங்களோட பார்க்காம அவளை இது பண்றது ஒரு பொம்பளை சார். நான் பச்சை பேச அறுத்து போட்டுற புளியாந்தோப்பாள் அப்படின்னு தான் கேட்குறான் சார். உயிரோட போக மாட்டேடி, அறுத்து உன்னை தூள் ஓட்டுருவேன். என்கிட்ட எல்லா வீடியோ எல்லாமே ப்ரூஃப் இருக்கு சார். என் போனை நான் வீடியோ உடச்சி இந்த தூள் ஆக்கிட்டாங்க சார். இருந்த மாதிரி போன்ல நான் எடுத்தேன் சார். ஏன் சார் லேடிஸுக்கு நான் இத்தனை நாளா சார் 1 வாரமா அலையில சார், சாப்பிட்டுட்டேன் சார், ஆறாத சார். ஏன் சார் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டீங்களா சார்? தப்பு பண்ணவன் எங்கே இருக்கிறான்? நாங்களும் கஷ்டப்படுறோம் சார். குழந்தை சாப்பிட்டுதான் சாப்பிடாம சார். தக்க நடவடிக்கை எஃப்ஐஆர் போடணும் சார். ப்ளீஸ் சார், எங்களுக்காக ஒரு இது பண்ணிக்கோங்க சார். என் பிள்ளைங்களோட எதிர்காலம் சார். என்ன வீட்டுக்காரனும் சரியில்லை, அவன் பக்கம் வச்சுக்கிட்டு கஞ்சா குடிச்சுன்னு இது பண்ணிட்டு இருக்காங்க சார்.